ஓம் சாந்தி. முரளி தேதி 9/5/2026. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை நாம் கேட்போம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னை யார் என உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மா தந்தை கூறுவதை கேளுங்கன்றார். பாபா சொல்கிறத நம்ம எப்படி கேட்கணும்? நான் ஒரு ஆத்மா, பரமாத்மாவினுடைய மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறது கேளுங்கன்றார் பாபா. ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க. கேள்வி: நீங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றீர்களா என்று குழந்தைகளிடம் அடிக்கடி சிலர் கேட்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? இப்போ நம்ம யாருக்கா ஞானம் கொடுக்குறோம், ஆத்ம ஞானம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? நீங்கள் ஆத்மா பார்த்துருக்கிறீங்களா? எப்படி நம்ம கடவுளை பற்றி ஞானம் கொடுக்கும்போது நீங்கள் கடவுளை பார்த்துருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் செய்திருக்கின்றீர்களா என்று கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் கொடுக்கணும்? ஆமாம் என்று சொல்லுங்கன்றார் பாபா. நாங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றோம். ஆத்மா ஜோதி பிந்துவாக இருக்கின்றது. ஆத்மாவில் தான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. ஆத்மாவின் முழு ஞானமும் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றது. எதுவரை ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்யவில்லையோ அதுவரை தேக அபிமானத்தில் இருந்தோம். இப்போ நமக்கு பரமாத்மாவின் மூலம் இறை உணர்வு மற்றும் சுய உணர்வு என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால் யாராவது ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஆத்மா பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கன்றார் பாபா. இன்றைய முரளின் பாட்டு, அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார், அங்கே நமக்கு எந்த துக்கமும் இருக்காது என்ற பாடல். ஓம் சாந்தி. இனிமையில் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த சரீரத்தின் மூலம் ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தை கூறுகின்றார். சாது சந்நியாசியிடம் பலியாகிவிடுவோம் என்று யாரும் ஒருபொழுதும் கூறுவது கிடையாது. நாம் பாபாவுடன் செல்ல வேண்டும், இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால்தான் இந்த சரீரத்தை விடுத்து நாம் தந்தையின் கூடவே சென்று விடுவோம் என்று கூறுகின்றீர்கள். தன்னுடன் அழைத்து செல்வதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்போ பாபா எதுக்காக வந்திருக்கிறாரு? நம்மை அவருடன் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. பதீத்தமாகி எங்களை பாவனமாக்குவதற்கு வாருங்கள் என்று குழந்தைகள் அழைக்கின்றீர்கள். பிறகு என்ன செய்வேன் அப்படின்னு பாபா கேட்குறார். என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க? பாவனமாக ஆக்குவதற்காக. அப்போ வந்த பிறகு நான் பாவனமாக ஆக்கி வீட்டிற்கு அழைச்சிட்டு போவேன்றார். இங்கே விட்டுட்டு சென்று விட மாட்டேன். இந்த முழு உலகமும் பதீத்தமாக இருக்கின்றது. இந்த பதீத்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த முழு உலகமும் விகாரமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் யாரையாவது விகாரி, பதீத்தமானவர் என்று கூறிவிட்டால் பிறகு அவர்கள் சண்டைக்கு வந்து விடுவார்கள் என்றார் பாபா. ஏன்னா விகாரமான உலகம். இந்த விகாரமான உலகத்தில் யார் இருக்காங்க? விகாரிகள் தான் இருக்கின்றார்கள், பதீத்தமானவர்கள் தான் இருக்கின்றார்கள். அப்போ நம்ம யாராவது சொல்லும்போது நீங்கள் விகாரியாக இருக்கிறீங்க, பதீத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சண்டைக்கு வந்துடுவாங்கன்றார் பாபா. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாருக்காவது ஞானம் கொடுக்குறீங்க, புரிய வைக்கிறீங்கன்னா ரொம்ப யுக்தியோடு புரிய வைங்கன்றார். ஒரு தந்தையினுடைய மகிமை செய்ய வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்கள் பேசணும். கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனில் நான் இப்பொழுது பக்குவமற்று இருக்கின்றேன். பெரிய சகோதரி பதில் உரைப்பார் என்று சொல்லுகின்றார். யாராவது நமக்கு நம்மகிட்ட டவுட் கேட்குறாங்க, நமக்கு அதுக்கான ஆன்சர் தெரியலன்னா என்ன சொல்லணும்? பெரிய சகோதரி, பெரிய சிஸ்டர் இருக்காங்க, அதற்கான பதில் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுகின்றார் பாபா. சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பகவானின் மகா வாக்கியம், மனிதர்கள் அனைவரும் பதீத்தமாக இருக்கின்றனர். பகவான் ஒருபோதும் பதீத்தமானவராக ஆக முடியாது. பதீத்த பாவனனை அழைக்கின்றனர். ஏன்னா பதீத்தமாக இருக்கின்றார்கள்.
தேகதாரிகளை பகவான் என்று சொல்ல முடியாது. யாருக்கு தேகம் இருக்கோ அவங்கள நம்ம கடவுள் சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் அப்படின்னாலே உடலற்றவர், நிராகாரமானவர் இல்லையா, பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். அப்போ பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர் என்னும்போது நிச்சயமாக அவருக்கு தேகம் என்பது இருக்காது. அப்போ தேகதாரிகளை நம்ம பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் என்று நிராகார சிவன் கூறப்படுகின்றார். சிவனுடைய கோயில்களும் அதிகம் உள்ளன. ஒரு தந்தையை புரிந்து கொண்டால் மட்டுமே நிலைத்து இருக்க முடியும். சிவ பகவானின் மகா வாக்கியம் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார் என்பதை முதலில் கூறுங்கள். அவருக்கென்று சரீரம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் சூட்சும சரீரம் இருக்கு, பார்க்க முடிகின்றது. இவரை பார்க்க முடியாது. அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நாமும் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றோம் என்று நீங்களும் கூறுவீர்கள். நீங்கள் தன்னுடைய ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரத்திற்காக தீவிர பக்தி செய்கின்றனர். ஆனால் பக்தி செய்யக்கூடியவங்க ஒருபோதும் சாட்சாத்காரம் செய்தது கிடையாது. அது எப்படிப்பட்டது என்பதை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். ஏன்னா அவங்களுக்கு ஆத்மா பற்றி ஞானமே இல்லை இல்லையா. அது நிராகாரமாக இருக்கிறது என்று கூறுவதுடன் சரி, அவ்வளோதான், ஆத்மாதான் உரையாடல் செய்கிறது, சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மா விடுபட்டு விட்டால், அதாவது சரீரத்திலிருந்து விடுபட்டு விட்டால் ஆத்மாவினாலும் பேச முடியாது. அதே போல் சரீரத்தினாலும் பேச முடியாது. ஆத்மாவின்றி சரீரமும் ஒன்றும் செய்ய முடியாது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தந்தையின் மூலம்தான் தந்தையை புரிந்து கொள்ள முடியும். தன்னையே அறியாமல் மற்றும் பார்க்க முடியாமல் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவினுடைய சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பாபா கேள்வி கேட்கிறார். ஆத்மா நட்சத்திரம் போல ஜொலிக்கின்றது என்று மட்டும் சொல்கின்றனர். ஆனால் ஆத்மாவில் 84 பிறவிகளுடைய பாற்று பதிவாகி இருக்கிறது என்பது தெரியல. மனுஷங்க முற்றிலும் தேக அபிமானத்தில் இருக்கின்றனர். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு நான் கூறுவதை கேளுங்க. கேட்கக்கூடியது ஆத்மா. ஆத்மாவிற்கு கூறுவதற்கு பரமாத்மா தேவை. மனிதர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர் மனிதராகத்தான் இருப்பார். இந்த ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. அதனால்தான் முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. தன்னைத்தான் உணருங்கள். ஆத்மாவை நாம் எப்படி உணர்வது, ஆத்மாவை நாம் எப்படி உணர்வது என்று ஆத்மாவே சுயம் கூறுகின்றது. அதாவது தன்னைத்தான் எப்படி உணர்வது என்று நாம் கூறிக்கொள்கின்றோம். எவ்வாறு முழு நடிப்பும் நிறைந்திருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியல என்றார். சாது சந்நியாசி போன்று யாரும் கூற முடியாது. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு தன்னை உணர வைக்க வேண்டியிருக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நிராகார பரம்பிதா பரமாத்மாவாகிய நான் கூறுவதை கேளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா மற்றும் பரமாத்மா எப்பொழுது சந்திக்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் நிகழும். பரம்பிதா பரமாத்மா எப்பொழுது வருவார், எப்படி புரிய வைப்பார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. அறியாத காரணத்தினால்தான் கருத்து வேறுபாடுகளில் வந்து விடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் ஆதார சாஸ்திரங்களில் இருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் என்னையும் உணர முடியாது, தன்னையும் உணர முடியாது என்றார் பாபா. ஆத்மாதான் பரமாத்மா என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். இப்படி கூறுவதனால என்ன நடக்குது? நம்மை பதீத்தத்திலிருந்து பாவனமாக யார் ஆக்குவது? திருக்காலதரிசியாக யார் ஆக்குவது? யாரும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் எந்த ஆத்மா தன்னுடைய தந்தை அறியவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பக்தி செய்யாதவர்கள்தான் நாஸ்திகர்கள் என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் பக்தி செய்வது கிடையாது. உங்களிடத்தில் நல்ல சித்திரங்கள் பல உள்ளன. சித்திரங்களினால் தான் புரிய வைக்கப்படுகிறது. யாராவது உலக வரைபடத்தை பார்க்கவே இல்லை எனில் லண்டன் எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? இதுவரை டீச்சர் அமர்ந்து வரைபடத்தை வைத்து புரிய வைக்கவில்லையோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் நீங்கள் இந்த சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஆனால் விளக்கமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது.
சூரிய வம்சத்தினர்கள் இந்த ராஜ்யத்தை எங்கிருந்து அடைந்தனர்? பிறகு சந்திர வம்சத்தினர் எப்படி அடைந்தனர்? சூரிய வம்சத்தினரிடம் சண்டையிட்டார்களா என்ன? சந்திர வம்சத்தினர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்ககிட்ட சண்டை போட்டு அதை ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். அனைவருக்கும் ஒரு தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர்கள் உலகிற்கு எஜமானர்கள் ஆவார்கள். வேறு எந்த தர்மமும் இருக்காது எனும் பொழுது சண்டைக்கான விஷயமும் கிடையாது. நாம் உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சூரிய வம்சத்தினர்களை சந்திர வம்சத்தினர் வெற்றி அடைந்தனர் அல்லது யுத்தம் நடைபெற்றது என்பதெல்லாம் கிடையாது. தனித்தனி வம்சமாகும். இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த சித்திரங்களுடைய முழு ஞானமும் இருக்குது. பள்ளியிலும் மாணவர்கள் படிக்கின்றனர் எனில் புத்தியில் முழு ஞானமும் வந்து விடுகிறது. சிறு குழந்தைகளுக்கு புத்தகத்தில் இது யானை, இது புலி, இது போன்றெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். இந்த முழு சக்கரமும் புத்தியில் இருக்குது. இவை அனைத்தும் புதிய விஷயங்கள் ஆகும். மேலும் இந்த விஷயங்களை பிராமண குலத்தினர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் அமர்ந்து தவறான வாக்குவாதம் தான் செய்வார்கள். அனைவருக்கும் ஒன்றாக புரிய வைக்க முடியும் என்பதும் கிடையாது. தனித்தனியாக புரிய வைக்க வேண்டியிருக்கு. முதலில் தந்தையையும் ஆத்மாவை பற்றியும் புரிய வைக்க வேண்டும் என்பது நியமமாகும். பிறகு வகுப்பில் அமரும் பொழுது புரிந்து கொள்வார்கள். இல்லையெனில் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். பகவான் ஒரே ஒருவர்தான். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தேவதைகளையும் பகவான் என்று கூற முடியாது. ஆத்மாவுடைய ஞானமும் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கர்மத்தின் பலனை ஆத்மா தான் அனுபவிக்கின்றது. சமஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் கேட்கிறது. பகவான் தந்தை ஒரே ஒருவர். அவரிடமிருந்து ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். மேலும் புத்தி யோகத்தை தந்தையிடம் செலுத்துங்கள் என்று பாபா புரிய வைத்து இருக்கின்றார். ஜென்ம ஜென்மங்களாக பக்தி செய்து வந்தீர்கள். ஹனுமானின் பூஜாரியாக இருந்தால் ஹனுமானைத்தான் நினைவு செய்வார்கள். அல்லது கிருஷ்ணருடைய பூஜாரியாக இருந்தால் கிருஷ்ணரைத்தான் நினைவு செய்வார்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்று இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உங்களுடைய பரம்பிதா பரமாத்மா ஆவார். உங்களுடைய பரம்பிதா யார்? பரமாத்மா ஆவார். அவரை நினைவு செய்வதன் மூலம் தந்தையினுடைய ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த தந்தை தான் சொர்க்கத்தை படைக்கின்றார் எனில் நாமும் அவசியம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடையாது. நரகத்தில் ராவனுடைய ராஜ்யம் தான் இருக்கின்றார் பாபா. நம்முடைய ராஜ்யம் எப்படி நடைபெற்றது, பிறகு எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்று எதுவுமே அறியலை. மறுபிறப்பை எடுத்து நாம் கீழே இறங்கி வந்தே ஆக வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று இப்போது மீண்டும் தந்தை கூறுகின்றார். சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும். பாபா நினைவு செஞ்சனா தூய்மையாக ஆகிவிடுவோம், சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைத்துவிடும் என்று பாபா கூறுகிறார். நாம் தந்தையினுடையவராக ஆகும் பொழுது தந்தையினுடைய ஆஸ்தி கிடைக்கின்றது. ஆனால் எதுவரை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நாம் ஆகவில்லையோ, யோகா மூலம் பாவனமாக ஆகவில்லையோ, அதுவரை ஆஸ்தியை நீங்கள் அடைய முடியாது. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும். விக்ரமாஜித் நீங்கள் ஆவீர்கள். இது உத்தரவாதம்ன்றார் பாபா. புரிய வைக்க வேண்டியிருக்கு. சிலர் புரிந்து கொள்கின்றனர், சிலர் வேகமான புத்தியுடையவர்களாக இருக்கின்றனர். எனில் நன்றாக கூக்குரல் எழுப்புகின்றனர். ஏதாவது தடை போடுபவர்களாக ஆகிவிடுகின்றனர். யாராவது பிரச்சனை செய்தால் ஏகாந்தத்தில் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட வேண்டும். 7 நாட்கள் பாடம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கு நியமன்றார் பாபா. அதனால் இப்போ நம்ம கண்காட்சியில் கூட நம்ம நிறைய பேருக்கு புரிய வைக்கிறோம். சில பேர் வாக்குவாதங்கள்லாம் செய்வாங்க தான். ஆனால் அந்த நேரத்தில் பாபா என்ன சொல்கிறார் நமக்கு, நீங்கள் தனிமையில் வாங்க, அப்புறமா வாங்க, நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுங்கன்றார் பாபா. ஏன்னா அவங்க 7 days கோர்ஸ் முடித்தாதான் முழுசாக அவங்க புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஏன்னா இந்த ஞானம் புதுமையாக இருக்கின்ற காரணத்தினால மனிதர்கள் குழப்பம் என்பது அடைகின்றனர். ஏதாவது புதிதாக சென்டர் திறக்கப்படுகிறது எனில் அனைவருக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலிகள் அங்கு இருக்க வேண்டும்.
அனைவருக்கும் பகவான் ஒரே ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாவார். பதித்த பாவனா வாருங்கள் என்று அழைக்கின்றனர் எனில் அவசியம் அவர் பாவனமானவர் ஆவார். அவர் ஒருபோதும் பதித்தமாவது கிடையாது. பாபா வந்துதான் பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்குவார். சத்தியுகத்தில் அனைவரும் பாவனமானவர்கள், கலியுகத்தில் அனைவரும் பதித்தமானவர்கள். பதித்தமானவர்கள் அதிகம் இருப்பார்கள், பாவனமானவர்கள் குறைவாக இருப்பார்கள். அனைவரும் சத்தியுகத்திற்கு சென்று விட மாட்டார்கள். யார் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் பாவன உலகத்திற்கு செல்வார்கள். மற்ற அனைவரும் நிர்வாண உலகத்திற்கு சென்று விடுவார்கள், அதை பரந்தாமத்திற்கு சென்று விடுவார்கள். முழு உலகமும் வந்து போதனைகளை பெற மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். எல்லோரும் இந்த ஞானம் எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. முழு உலகிற்கு நீங்கள் போதனை கொடுப்பது கடினமாகும். இது அனைவருக்கும் கடைசி நேரம்டார். அனைவரும் அழிந்தே ஆக வேண்டும். எல்லாரும் சரிவித்து விட்டு போயே ஆகணும். அவர்கள் அமைதியாக அமர்ந்து கேட்க வேண்டும். தொந்தரவு செய்யாத அளவிற்கு மிகுந்த யுக்தியுடன் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கணும். சிவபாபா தான் பதித்த பாவனன் ஆவார். அவர் தான் புரிய வைக்கின்றார். கீதையிலும் பிரபலமான வாக்கியம் இருக்குது. என்ன வாக்கியம் அது? என்ன நினைவு செய்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று. பதித்த பாவனாகிய இதை தந்தை தான் கூறுகின்றார். இந்த வார்த்தை கீதையுடன் தான் தொடர்பு படுத்துகின்றனர். என்ன நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறியிருக்கின்றார். நான் சர்வ சக்திவான் பதித்த பாவன் ஆவேன். கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளல் ஞானக்கடல் ஆவேன். கீதையினுடைய வாக்கியம் இருக்கின்றது அல்லவா? ஆனால் அவர்கள் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறிவிட்டனர். நீங்கள் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறுகின்றீர்கள். பகவான் நிராகாரராக இருக்கின்றார். அவர் ஒரு பொழுதும் பிறப்பிறப்பில் வருவது கிடையாது. அலௌகிக தெய்வீக பிறப்பு எடுக்கின்றார். நான் சாதாரண வயோதிக சரீரத்தில் வருகின்றேன். அவரைத்தான் பகீரதன் என்று அழைக்கின்றீர்கள் என்று அவர் சுயம் புரிய வைக்கின்றார். பிரம்மாவின் மூலம்தான் படைப்புகளை படைக்கின்றார். ஆக மனிதனுக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கப்படுகிறது. வெக்த பிரம்மாவிலிருந்து பிறகு பாவனமான அவ்வக்த பரிஸ்த ஆகிவிடுகின்றார். பதித்தமானவர்களை பாவனமாக்குவதற்காகவே தந்தை வருகின்றார். ஆக அவசியம் பதித்த உலகத்தில் பதித்த சரீரத்தில் தான் வருவார். இது விரிவான விளக்கங்களாகும். கல்பத்திற்கு முன்பு போன்று என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். பதித்தத்திலிருந்து பாவனமாகுங்கள் என்று முதலில் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஏ பதித்த பாவனனே வாருங்கள் என்று பாடவும் செய்கின்றனர். கங்கை கிடையாது. நீங்கள் அழைக்கின்றீர்கள் எனில் அவசியம் எங்கிருந்தோ வருவார். பதித்தமானவர்களை பாவனமாக்குவதற்கான நடிப்பதற்காக பதித்த பாவன் வருகின்றார். நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். பிறகு உங்களிடத்தில் கரை படிந்து விட்டது. அது யோக பலத்தின் மூலம் நீங்கும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு தூய்மையான உலகில் தான் வருவீர்கள். இப்போ தூய்மையாகிட்டீங்களோ அப்போ தூய்மையான உலகத்தில் வருவீங்க. பதித்த உலகம் விநாசம் ஆகிவிடும். என்ன புரிய வைக்கப்படுகிறதோ அது நல்ல முறையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு கடைபிடிக்க வேண்டும். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய மகிமை மட்டுமே செய்கின்றோம். நீங்கள் 84 பிறவிகளுக்கான நடிப்பு நடித்து எவ்வளோ பதித்தமாக ஆகிவிட்டீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் பாவனமாக இருந்தீங்க, இப்போ பதித்தமாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலம் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். பக்தி மார்க்கத்திலிருந்து நீங்கள் ஏணியில் இறங்கிய வந்தீர்கள். இது முற்றிலும் எளிய விஷயமாகும். இது குழந்தைகளுடைய புத்தியில் அமர வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு யார் வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முரளியினுடைய முக்கிய கருத்துக்களை குறிப்பெடுத்து கொண்டு பிறகு அதை திரும்பவும் படிக்க வேண்டும். பாபா என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார் அதை நோட் பண்ணிக்கிட்டு அது திரும்ப படிங்கன்றார் பாபா. அது மனதில் நன்றாக பதிந்துவிடும். எப்போ நம்ம மீண்டும் அதை படிக்கிறோமோ அப்போ நல்லா பதிஞ்சிடும்ன்றார். தந்தை நினைவு செய்வது தான் முதல் முக்கியமான விஷயம். மனாபவ என்ன நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை தான் கூறுகின்றார். செய்வது செய்யாமல் இருப்பது உங்களுடைய விருப்பம்தான். நான் சொல்லிட்டேன், செய்யறது செய்யாமல் போகிறது உங்களுடைய விருப்பம். தந்தையினுடைய கட்டளை கிடைத்து விட்டது.
பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் பதித்த உலகத்தினுடைய பக்கம் புத்தியோகம் செல்லக்கூடாது, விகாரத்தில் செல்லக்கூடாது. அதிக விஷயங்கள் புரிய வைக்கப்படுகின்றது. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை குறிப்பெடுத்து கொண்டு பிறகு திரும்பவும் நீங்கள் படிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அனைவருக்கும் முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். இது தாரணையில் முக்கியமாக பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? அதிகாலை எழுந்திரிச்சிக்கணும், ஞான சிந்தனை பண்ணணும், பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை குறிப்பெடுத்துக்கிட்டு திரும்ப படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், அனைவருக்கும் முதல்ல பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், தூய்மையான உலகத்திற்கு செல்வதற்கு இந்த பதித்த உலகத்திலிருந்து புத்தியினுடைய தொடர்பை நீக்கிவிட வேண்டும். வரதானம். நம்பர் 1, வியாபாரி ஆகி ஒவ்வொரு நொடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆகுக. விளக்கம். யார் தன்னை பிஸியாக வைத்து கொள்வதற்கான வழியை அறிந்திருக்கின்றார்களோ அவர்களே நம்பர் 1 வியாபாரி ஆவார்கள். யாருடைய ஒரு எண்ணம் கூட வீணாகுவது இல்லையோ, ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானம் செய்கின்றார்களோ அவர்களே வியாபாரி. எவ்வாறு ஒரு வியாபாரி ஒவ்வொரு பைசாவையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பன்மடங்காக ஆக்குகின்றாரோ, அதுபோல நீங்களும் ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை செய்து காட்டுங்கள். அப்பொழுது கோடீஸ்வரனாக நீங்கள் ஆகுவீர்கள். இதனால் புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடும் மற்றும் வீண் எண்ணங்களை பற்றிய புகாரும் முடிந்துவிடுன்றார் பாபா. அதனால் யார் தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறாங்களோ அவங்கள தான் பாபா நம்பர் 1 வியாபாரின்றார் பாபா. அதனால் ஒரு எண்ணத்தை கூட வீணாக்காதீங்க குழந்தைகளே அப்படின்றார் பாபா. ஒவ்வொரு எண்ணத்துலையும் வருமானத்தை நம்ம சேமிக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன். யார் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்கள் குஷி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பியவராக ஆக முடியாதுன்றார் பாபா. ஏன்னா அந்த சன்ஸ்காரம் என்ன, இது வேணும், இது வேணும், இன்னும் வேணும், வேணும், வேணுன்ற அந்த சன்ஸ்காரம் பாபா சொல்கிறாரு உங்களை குஷியாக ஆக்க விடாதுன்றார் பாபா. அதனால் யாசிக்கூடாதுன்றார் பாபா. யார் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்கள் குஷி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பியவராக ஆக முடியாது. அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சதா மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்தான் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றார்கள். குழந்தைகளே, சரீரமே போனாலும் போகட்டும், ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி போகக்கூடாது என்று பாப்தாதா கூறுகின்றார். பணமோ அதற்கு முன்பு ஒன்றுமே இல்லைன்றார். யாரிடம் குஷி என்ற பொக்கிஷம் இருக்கோ அவர்களுக்கு முன்னால் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. மேலும் சதா சகயோகி சேவாதாரி குழந்தைகளுடன் பாப்தாதா இருக்கின்றார். அதனால் பயப்படுவதற்கான விஷயம் ஒன்றுமே இல்லைன்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.